பனங்கருப்பட்டி சுக்கு மல்லி காப்பி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா சூடாக்கி அது கொதிக்கும் போது கருப்பட்டி போடணும். கருப்பட்டி நல்லா கரைஞ்ச உடனே நல்ல மிளகு, சுக்கு, மல்லி, முழு மல்லி அதையெல்லாம் இடித்து அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நமக்கு தேவைன்னா துளசி இலைகளை போட்டுக்கிடலாம், ட்ரை ஜிஞ்சர் தூளும் போட்டுக்கிடலாம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு சளி பிடிச்சாலும் குளிர் காலத்திலே பாட்டிமாருங்க சுக்குமல்லி காப்பி போட்டு கொடுங்க, அப்போ பிள்ளைகளுக்கு சளி இறங்கும். வயிறு மந்தமாக இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லுவாங்க, காப்பி போட்டு கொடுங்க வயிறு மந்தம்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்கு. நம்ம அடிக்கடி காப்பி டீ குடிக்கிறத குறைச்சிக்கிட்டு இப்படி சுக்குமல்லி காப்பி போட்டு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.